திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினந்தோறும் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். வாங்க இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். 194 இருமுலை மலை பொதுப்பாடல்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது. இதற்கான சந்தம் தன 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 தத் தானன தன 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 தத் தானன தன 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 தத் தானன தனதானா. பார்த்தீங்களா, சந்தமே கஷ்டமாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம பாடுவோம். இது பாடலை பாடிட்டு இதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதுந்த பாடுவோம். இருமுலை மலையென ஒப்பிட்டே அவர் இருவிழி அதனில் அகப்பட்டே மன இசைப்பட வசனம் உரைத்திட்டே பலம் இனிதோடே இடையது துவல குலுக்கி கால் அணி பரிபுற ஒளிகள் தொனிக்க பூதர இளமுலை குழைய அனைத்தே கேயுற மணியோடே மரகத பவளம் அழுத்தி பூஷணம் அணி பல சிதறி நெறித்து தமுக மறுமலர் புனுகு தரித்து பூ அணை மதராஜன் மருவிய கலவி தனக்கு ஒப்பாம் என மகிழ்வோடு ரசித்து மிகுத்து கோதையை மருவியும் உருகி கலைத்து பூமியில் உழல்வேனோ திரிபுரம் எரிய நகைத்து காலனை உதைப்பட மதனை அழித்து சாகர திரைவரு கடுவை மிடற்றில் தான் அணி சிவநாதம் திரு அருள் முருக பெருத்து பாரினில் யோதனன் மடிய மிகுத்து பாரத செயம் உரு அரிதன் மனத்துக்கு ஆகிய மருகோனே நரிகள் அதுகள் கலிக்கச் சோரிகள் ரணகலம் முழுதும் மிகுத்து கூலிகள் நடம் இட அசுரர் குலத்து காலனை நிகராகி நனி கடல் கதற பொறுப்பு தூள் எழ நணுகிய இமயவருக்கு சீர்வுற நணுகலர் மடிய தொலைத்து பேர் பெரு பெருமாளே. எப்படி பார்த்தீங்களா, பாட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்த திருப்புகழை தினந்தோறும் பாடுங்க. நாம் சொல் விளக்கம் படிக்கிறதுனால அந்த விலை மாதர்களுடைய அந்த விளக்கத்தெல்லாம் விடுத்து திருப்புகழில் இருக்கிறத நான் படிக்கிறேன். தினந்தோறும் திருப்புகழை நாம் விருப்பத்தோடு பாடணும், படிக்கணும்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. முருகப்பெருமானுடைய திருவருள் இது. ஏன்னா முருகப்பெருமான் தான் சொன்னார் திருப்புகழ் பாடுன்னு. அருணகிரிநாதரையே திருப்புகழ் பாடுன்னாரு.
நாம் பாடாமல் இருக்கலாமா? வாங்க பாடலாம். இப்போ இதுக்கான சொல் விளக்கம். மிக்க மகிழ்ச்சியுடன் ரசித்து பெண்களை கூடி பொருந்தியும் உடலும் மனமும் உருகி சோர்ந்து இந்த உலகத்தில் அலைந்து திரிவேனோ, திரிபுரங்களும் எரியும்படி சிரித்து யமனை உதைத்து மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்து அழித்து பார்க்கடலின் அலையில் வந்த விஷத்தை கண்டத்தில் அணிந்த சிவபெருமானுடைய திருவருளால் வந்த முருகனே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. மிக்க மகிழ்ச்சியோடு ரசித்து பெண்களை அவங்களோட கூட நான் இருந்தேன், சோர்ந்து இந்த உலகில் அலைஞ்சு திரிவேணும், இதெல்லாம் நான் முடிச்சுட்டேன், மறுபடியும் இந்த மாதிரியான எண்ணமெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னுட்டு வேண்டுறாரு. திரிபுரங்களையும் சிவபெருமான் எரியும்படி செய்தார் இல்லையா? அவனுங்க வரம் வாங்கினானுங்களாம், எதாலையும் அழிக்கக்கூடாதுன்னா நான் சிவபெருமானை சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எப்படியெல்லாம் பாருங்கள், வரம் கொடுக்க சொல்லவே இவங்களுக்கு ஆப்போசி வச்சிடுறாங்க. திரிபுரங்களையும் எரியும்படி சிரிச்சே, ஐயோ எங்கள் அப்பா சிரிப்புலேயே அழிச்சிட்டார் பாருங்க. சிரிப்புலேயே திரிபுரத்தையும் அழித்தவர். யமனை உதைத்தார். யாருக்காக? நம்ம மார்கண்டேயனுக்காக. மார்கண்டேயன் 16 வயதில் இறக்கணும்ன்றது அவருடைய விதி. அதை பிடிக்க வந்தால் இவர் சிவபெருமானை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். திருக்கடையூரில் அந்த சிவபெருமான் தான். யமனை போய் யமதர்மம் வந்து மார்கண்டேயன் மேலே பாச கயிறை போடலான்னு போட்டால் அதை வேணும்னே இவர் கழுத்தில் மாட்டிக்கின்னு என் கழுத்துலேயே கயிறை போடுறியாடான்னுட்டு எட்டி காலாலேயே உதச்சிட்டாரு. உதச்சோடனே அவன் போய் விழுந்தான். எப்பா நீயே சொல்லிட்டு நீயே இப்படி பண்ணலாமா, என்னை என்ன பண்ணுவாங்க ஜனங்க அப்படின்னு. அப்போ நான் எட்டி ஒதுக்கலையப்பா, வச்சது யாருன்னாலாம். பெத்த தாய்க்கு தானே தெரியும், ஒரு மகனை வந்து பிடிக்க வர்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவசரத்தில் எட்டி வச்சாங்க ஒன்று. அந்த மாதிரி நான் எதுக்கும் பொறுப்பு இல்லைப்பா, அது எது தானாக நடக்குது அப்படின்னுட்டு சொன்னவர். காமன் வந்து மன்மதனை அனுப்பி சிவபெருமானை காதல் வயப்படுத்துறதுக்காக அனுப்புகிறாங்க. அவர் போய் அம்ப தொடர்றதுங்காட்டிக்கும் அவர் எரிஞ்சு சாம்பலாயிடுறாரு பாருங்கள். சிரிச்சே திரிபுரத்தையும் எரித்தவர், நெற்றி கண்ணை திறந்து காமனை எரித்தவர், பார்க்கடலில் வந்த நஞ்சையெல்லாம் குடித்து அந்த அம்மா அப்படியே அந்த கண்டத்தோட அங்கே ஒரு உருண்டையாக நின்று போச்சு. அதுதான் கருநீல கண்டன். அப்படியே விஷத்தை அந்த கண்டத்தில் அடக்கி வச்சுக்கிட்டார். அந்த மாதிரி எல்லாம் வந்த சிவபெருமானுடைய திருவருளால் வந்த முருகனே அப்படின்னு எவ்வளோ ஒரு அழகான வரிகள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சொல்லி புகழ்கிறோமா? ஒன்றும் இல்லையே. எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்றோம். இந்த கொடுன்றதை மட்டும்தான் சொல்கிறோம். அதுதான் சொல்லுவாங்க. அந்த புகழ்ந்து பாரி வள்ளல் அந்த புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல போனவுடனே அரசனை புகழ்வாங்க. அப்படி தான் நம்ம புகழணும்னு இல்லை, நம்மளை படைச்சி காற்று அருளி எல்லாம் கொடுக்குற இறைவனை புகழ்கிறதுல என்ன தப்பு? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனை போய் புகழ்கிறோம். ஆகையினால நம்மளை படைத்தவனை, நம்மளை காக்கக்கூடியவனை புகழ்ந்து சொல்கிறாரு. பார்க்கடலின் அலையில் வந்த விஷத்தை கண்டத்தில் அணிந்த சிவபெருமானுடைய திருவருளால் வந்த முருகனே. மமதையுடன் விளக்கமுற்றிருந்த துரியோதனன் இறக்கும்படி மிக நன்றாக பாரத போரில் வெற்றி கண்ட திருமாலுடைய மனதுக்கு விருப்பமான மருமகனே. இந்த துரியோதனனையும் அழிக்க முடியாது. உங்கள் அம்மா திருதராட்சதனுக்கு கண்ணு தெரியலன்ன உடனே அந்த அம்மா கல்யாணம் முடித்து வந்தவுடனே அந்த அம்மாவும் கண்ணை கட்டிக்கினாங்க. என் புருஷன் பார்க்காத இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன். அந்த பவரை துரியோதனனுடைய வயது என்ன, அந்த போர் புரியும் காலத்தில் ஒரு 18-20 வயசு இருக்குமோ என்னமோ, அது வரைக்கும் அந்த கண்ணை கட்டி வச்சுருந்தவங்க அந்த பவரை அடக்கி வச்சுட்டு இருக்காங்க.
அப்போ சொல்லிடுறாங்க இந்த மாதிரி துரியோதனன் இறப்பான் போரில் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய பிள்ளைய ஒன்றையாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கூட்டின்னு வந்து, டேய் நாளைக்கு நீ குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்குள்ளே இந்த மாதிரி நிர்வாணமாக வாடா, பிறந்த மேனியாக வாடா அப்படின்றாங்க. அப்போ அவர் அதே மாதிரி குளிச்சுட்டு பிறந்த மேனியோடு வராரு. வரும்போது மகாவிஷ்ணு இவனை இந்த மாதிரி பண்ணிட்டா அப்புறம் எப்படி இவனை அழிக்கிறது? அப்போ அவர் கிண்டல் பண்ணுறாரு, வெக்கம் கட்டவன் எப்படி போகிறான் பாரு, எதுவுமே இல்லாதவன், ஏன்டா பெத்த தாயாந்த கூட அப்படியே போய் நிற்பாங்களாடா அப்படின்னு உடனே ஒரு வைக்கப்பி எடுத்து ஒரு வாழை இலையை வச்சு கட்டின்னு போயிடுறான். வாழை நாரை வச்சு வாழை இலையை கட்டின்னு போயிடுறான். அந்த அம்மா போய் நின்ன உடனே என் எதிர வந்து நில்லுப்பா. அந்த அம்மாவுடைய துரியோதனனுடைய அம்மாவோட எதிரில் போய் நிற்கிறான் அந்த காந்தாரி. அந்த காந்தாரி கண்ணை கட்ட அவுத்து அப்படியே நான் சொன்ன மாதிரி வந்தியாப்பான்றாங்க. வந்தம்மான்றான். கண்ணை திறக்கிறாங்க. தலையிலேருந்து கால் வரையும் பார்த்துக்கினே வராங்க. இடுப்பில் வந்து நின்று போச்சு. என்னடா பழுவாவி இப்படி பண்ணின்னு வந்துக்கிறாரு. இது வரைக்கும் அழிக்க முடியாத திரேகமாக வெங்கல உடம்பாயிடுச்சு. அதுக்கு மேலே மனித பிறவி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இது செல்லவே இல்லை, தடுத்துடுச்சு அந்த வாழை இலையும் நாரும். அதை அழிக்கிறதுக்கு எப்படி வந்து அழிச்சார்? அதை நன்றாக பாரத போரில் வெற்றி கண்ட திருமாலுடைய மனத்துக்கு விருப்பமான மருமகனே அந்த துரியோதரனை அழிச்ச ஒரே வரியில் சொல்லிட்டார். அதில் சூட்சமத்தை வச்சு அருணகிரிநாதர். இவ்வளோ கதை இருக்குது அதுக்குள்ளே. நரி கழுகு ஆகியவை மகிழ்வுற இரத்தங்கள் போர்க்களம் முழுமையும் நிறைந்து பேய்கள் நடனம் செய்யவும் அசுரர் குலத்துக்கு ஒரு யமன் போலாகி கடல் மிகவும் கதறவும் கிரௌஞ்சம் எழுகிரி ஆகியவை பொடிபடவும் அண்டி சரண் புகுந்த தேவர்களுக்கு நல்வாழ்வு வரவும் நணுகாத பகைவர் இறந்து பட அவர்களை அழித்து கீர்த்தி பெற்ற பெருமாளே. அப்படி ஆறாவரம் பண்ண அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து தேவர்களுக்கு நன்மையை கொடுத்தவர். தேவர்களுக்கு விமோச்சன காலம் வந்தது முருகப்பெருமானால், அவங்களுக்கு நல்வாழ்வை கொடுத்தாரு. ஆகையினால இந்த பாடலை பாடுறதன் மூலம் நம்மளுடைய பகைவர் தொல்லையெல்லாம் ஒழியும், நம்மளுடைய தரித்திர நிலை நீங்கும், நல்ல அரச பதவி, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சகல சம்பத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்மளுடைய வீட்டில் வேலைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கல, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை தொழில் எல்லாம் கிடைக்கும். பலகாலம் நடந்துக்கிட்டு இருக்கிற பகைமை தீர்ந்து நல்ல திருவருள் அந்த குடும்பத்தில் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். சுமூகமான நிலை உருவாகும். இந்த பாடலை எல்லாம் பாடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான தரித்திர நிலை போகும். இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதுனதை பாடுவோம். 3 முறை கிடையாது, 2 முறை தான். இது பெரிய பாடல், ஆகையினால 2 முறை தான். திருமுலை மலை பொது பாடல்கள். இருமுலை மலையன ஒப்பிட்டேயவர் இருவிழி அதனில் அகப்பட்டே மன மிசைப்பட வசனமுறை திட்டே பல மினிதோட இடையது துவல குழுக்கி காலனி பரிபுற ஒளிகள் தொனிக்க பூதர இளமுளை குழைய அனைத்து கேயுற மணியோடே மரகத பவளம் அழுத்தி பூஷண மணி பல சிதறி நெறித்து தானுக மறுமலர் புணுகு தரித்து பூவனை மதராஜன் மருவிய கலர் தனக்கொப்பாமென மகிழ்வோடு ரசிது மிகுத்து கோதையை மருவியும் உருகி கலைத்து பூமியில் உழல்வேனோ
திரிபுரமேறிய நகைத்து காலனை யுதைப்பட மதனை அழித்து சாகர திரைவரு கடுவை மிடற்றிற்றானி சிவநாதன் திருவருள் முருக பெருத்து பாரினில் சியோதனன் மடிய மிகுத்து பாரத செயமுறு மரிதன் மனத்துக்காகிய மருகோனே செயமுறு மரிதன் மனத்துக்காகிய மருகோனே நரி கழுவது கலிக்கச் சோரிகள் ரணகல முழுது மிகுத்து கூலிகள் நடமிட அசுர குலத்து காலனை நிகராகி நனிகடல் கதறு பொறுப்பு தூளெழ நணுகிய இமயவருக்கு சீருற நணுகலர் மடிய தொலைத்து பேர் பெருமாளே இருமுலை மலையன ஒப்பிட்டே அவர் இருவிழி அதனில் அகப்பட்டே மனம் இசைப்பட வசனம் உரைத்திட்டே பலம் இனிதோடே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.